प्यार के सागर से मिलन करा रहे हैं। ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா நமக்கு முக்கியமாக புரிய வைக்கிறாங்க, நீங்கள் தான் இப்போ ஆன்மீக மீட்பு படைங்கிறார். உண்மையான மீட்பு படையாக இருந்து இந்த பாவமான உலகத்தில் பாவம் செய்து செய்து துக்கத்தில் மூழ்கி இருக்கக்கூடியவர்களை நீங்கள் புண்ணியமான உலகத்துக்கு அழைத்து செல்வதற்கான மீட்பை நீங்கள் தான் செய்கிறீங்கங்கிற பாபா சொல்கிறாங்க. எல்லாருடைய படகும் இப்போ மூழ்கிடுச்சு, அவங்க எல்லாத்தையும் நீங்கள் அக்கறைக்கு கொண்டு சேர்க்கணுங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க, இந்த நேரத்தில் குழந்தைகளுக்கு எந்த நம்பிக்கை ஒரு நம்பர் வைஸாக புத்தியில் இருக்குங்கிற. பாபா சொல்லக்கூடிய நம்பிக்கை எது அப்படின்னா, பாபா பதீத்த பாவனராக இருந்து நரகத்தில் இருக்கக்கூடிய நம்மளை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஆஸ்தியை கொடுத்துட்ருக்காரு அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் ஒரே போல் இருக்கிறது இல்லைங்கிற. சிலருக்கு 100%, சிலருக்கு 80 தான், சிலருக்கு 50, சிலருக்கு இப்போ தான் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க நம்பிக்கை வைக்கிறதுக்கு. அப்போ நம்பிக்கை இல்லாமல் எப்படி அவங்க முயற்சி பண்ணுவாங்க, பாபா சொல்கிறத நடப்பாங்க? அப்போ அவங்க பாபாவை நினைவு செய்ய முடியறதில் ஃபெயில் ஆகிடுறாங்க. நம்பிக்கை இருந்தால் தானே முயற்சி பண்ண முடியும். அப்போ நம்பிக்கை இருக்கிறவங்க புருஷார்த்தம் செய்து பாவனமாக தனி தூய்மையாக ஆக்கிக்கொள்கிறாங்க. மேலும் பாபா சொல்கிறாங்க, இப்போ சங்கமயுகம் எல்லா நேரமும் உங்களுக்கு நல்ல நேரம் தான், அதுலேயும் அதிகாலை நேரம் ரொம்ப சிறந்த நேரம் பாபாவை நினைத்து நம்மளுடைய பாவ கர்மங்களை அழிக்கிறதுக்கு. பாபா சொல்கிறாங்க, என்னை எவ்வளோ நினைவு செய்கிறீங்களோ உங்களுடைய விகர்மங்கள் விநாசமாகுதுங்கிற. ஈஸ்வரா கடவுளே அப்படின்னு சொல்லும்போது அந்த அன்பு வரதில்லைங்கிறார். ஆனால் பாபான்னு சொல்லும்போது, அப்பான்னு சொல்லும்போது எவ்வளோ அன்பு வருது. இப்போ பாபா சொல்கிறாங்க, எந்த ஒரு மனிதனுமே இப்போ பகவானாக இருக்க முடியாது. நீங்கள் இவ்வளோ நாளாக சத் சங்கம்லாம் செய்தீங்க, அப்போ ஏதோ ஒரு குருவோ சாது சன்னியாசியோ இல்லை பண்டிதர்கள்கிட்ட உட்காந்து நீங்கள் வேத சாஸ்திரங்களை கேட்டீங்க. ஆனால் அதை சத் சங்கம்னு சொல்ல முடியாதுங்கிற. சத் சங்கம்னா சத்தியமானவனுடைய தொடர்பு இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கு, இப்போ தான் கிடச்சிருக்கு. அதுதான் பாபாவோட தொடர்பு. இப்போ அவர் சொல்கிறத கேட்கும்போது, அந்த சத்தியமானவரோட தொடர்பை நம்ம செய்யும்போது தான் ஆத்மா பதீதத்திலேருந்து பாவனமாக மாற முடியும். மேலும் இங்கே பாபா சொல்கிறாங்க, டீச்சராக இருந்து கற்றுக் கொடுக்குறாரு, குருவாக இருந்து வழிகாட்டுறாரு. நம்ம இங்கே வரும்போது வெறும் டீச்சர் குரு மட்டும் கிடையாது, நமக்கு எவ்வளோ ஒரு உயர்ந்த குடும்பம் கிடச்சிருக்கு. ஏன்னா இங்கே நமக்கு ஈஸ்வர் சிவபாபா அவர் நமக்கு தாத்தாவாக இருக்கார். நாம் எல்லோரும் பிரம்மாவோட குமாரிகள்னால், அப்போ பிரம்மா நமக்கு அப்பாவாகவும் இருக்கிறாரு, மேலும் அம்மாவாகவும் இருக்கார். ஏன்னா சிவபாபா சொல்கிறார், நான் நிராகாராக இருக்கேன், அப்போ இவருக்குள்ளே பிரவேசாகி தானே உங்களுக்கு ஞானத்தை சொல்ல முடியும், உங்களுக்கு நான் பிறவி கொடுக்க முடியும். அதனால் இவர் கூட உங்களுக்கு பெரிய அம்மானு சொல்கிறார். அதுக்கப்புறம் பிரம்மாவுக்கு கூடவே அவர் மேலாக இருக்கார், அதனால் ஃபீமேலாக ஒரு சிறிய அம்மாவாக ஜெகதம்பா சரஸ்வதியை போட்டாங்க. அப்போ பாபா சொல்கிறாங்க, இங்கே இதெல்லாம் எவ்வளோ அழகான விஷயமா இருக்குது, ஒரு குடும்பமாக இருக்குங்கிற. இதெல்லாம் நம்ம புத்தியில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள்னு சொல்கிறார். மேலும் பாபா சொல்கிறாங்க, இங்கே நீங்கள் யோகேஸ்வரராக ஆகிறீங்க. ஈஸ்வரன் உங்களுக்கு யோகத்தை கற்றுக் கொடுத்து நீங்கள் யோகேஸ்வரியாக இருக்கீங்கிற. அப்போ இந்த ஞானத்தை கேட்கும்போது ஞானேஸ்வரன் சிவபாபா அவர் ஞானக்கடல், அவர்கிட்ட இருக்க ஞானத்தை புரிய வச்சு நம்மளையும் ஞானேஸ்வரியாக மாற்றுறார். இப்போ யார் இப்போ ஞானேஸ்வரி ஆகிறோமோ அவங்க தான் எதிர்காலத்தில் ராஜராஜேஸ்வரியாக ஆகிறீங்க, ராஜாவாக ஆகிறீங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க, இப்போ பாண்டவர்கள் நீங்கள் தான் அங்கே காட்டிட்டாங்க. பாண்டவர்கள் அவங்களுக்கு கிருஷ்ணன் உபதேசம் பண்ணார், சண்டை போடுறதுக்கு கற்றுக் கொடுத்தாரு. ஆனால் பாபா சொல்கிறாங்க, இது இங்கே சண்டைக்கான விஷயம் கிடையாது, இங்கே ஹிம்சை செய்கிறதுக்கான விஷயம் கிடையாது. பாண்டவர்கள் நீங்கள் டபுள் அகிம்சாவாதிகள்ங்கிறார். உலகத்தில் இருக்கவங்க அகிம்சைனா பசுவதம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் தான் அகிம்சைனா. ஆனால் பாபா சொல்கிற அகிம்சை காம விகாரத்தில் செல்லக்கூடாது, மேலும் எந்த சண்டை சச்சரவுகளும் செய்யக்கூடாது. நீங்கள் அப்படிப்பட்ட டபுள் அகிம்சாவாதிகளாக இருங்க, எந்த விதமான ஹிம்சையும் நீங்கள் செய்யாதீங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க, ஏணிப்படிகளில் இறங்கி இப்போ 84வது படியில் இருக்கிறீங்க. ஒவ்வொரு படியிலையும் இறங்கும் போதும் ஆத்மா எனக்கு கொஞ்சம் கீழான நிலைக்கு வந்துருச்சு, இப்போ ரொம்ப கீழே வந்துட்டோம் தரைக்கு, இப்போ ஹை ஜம்ப் பண்ணி ஃபஸ்ட்டு பிறவிக்கு போகணும், சதோ பிரதானமாக நீங்கள் ஆகணுங்கிற. அப்போ அதற்காக தான் இப்போ நம்ம பாபாவை நினைவு செய்கிறோம். இப்படிப்பட்ட ஆன்மீக யாத்திரையை நீங்கள் மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும், அவங்களையும் தூய்மையாக மாற்றுறதுக்கான வழிகாட்டணும்னு சொல்கிறார். வாங்க பாபா சொல்லக்கூடிய முழுமையான முரளியை கேட்கலாம். ஓம் சாந்தி. 6/3/2026 காலை முரளி பாப் தாதா மதுவன். இனிமையான குழந்தைகளே, உண்மையான
சால்வேஷன் ஆர்மி, துன்பத்திலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய சேனையாக ஆகி அனைவரையும் இந்த பாவமான உலகத்திலிருந்து புண்ணிய உலகத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். மூழ்கி போன அனைவரின் படகையும் அக்கறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். கேள்வி: எந்த ஒரு நிச்சயம் ஒவ்வொரு குழந்தையின் புத்தியிலும் நம்பர்வார் பதிவாகின்றது? பதில்: பதீத்த பாவன் நம்முடைய அன்பான பாபா நமக்கு சொர்க்கத்தினுடைய ஆஸ்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த நிச்சயம் ஒவ்வொருவருடைய புத்தியிலும் நம்பர்வாராக இருக்கின்றது. முழு நிச்சயம் யாருக்காவது ஏற்பட்டிருந்தாலும் கூட மாயா முன்னாலே நின்று கொண்டிருக்கிறது. தந்தையை மறந்து விடுகின்றனர், ஃபெயிலாகியும் விடுகின்றனர். யாருக்கு நிச்சயம் ஏற்படுகின்றதோ அவர்கள் பாவனமாக ஆகுவதற்கான புருஷார்த்தத்தில் ஈடுபட்டு விடுகின்றனர். இப்பொழுதோ வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பது புத்தியில் இருக்கின்றது. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு குட் மார்னிங். பாபா ஸ்பெஷலாக சொல்கிறாங்க, குழந்தைகள் இதையோ அறிந்திருக்கிறீர்கள், சத்யுகத்தில் சதா குட் மார்னிங். குட் வெறும் மார்னிங் மட்டும் கிடையாது, உண்மையிலேயே குட் மார்னிங். அது பாபா சொல்கிறாங்க, குட் மார்னிங்கும் குட் மார்னிங், அதே போல் குட் டே, குட் எவ்ரி திங், குட் நைட். எல்லாமே ஆரம்பத்துலேருந்து ஆதிசே அந்த், ஆரம்பத்துலேருந்து ஒரு நாளில் கூட கடைசி வரைக்கும் எல்லாமே எப்படி இருக்கும்? நல்லதாக இருக்கும். அனைத்தும் நல்லதிலும் நல்லதாகவே இருக்கும். இங்கே குட் மார்னிங்கும் கிடையாது, குட் நைட்டும் கிடையாது. இரவு நேரம் அனைத்திலும் தீயதாக இருக்கிறது. ஆக அனைத்திலும் நல்லது எது? காலை பொழுது. இப்போ இருக்கக்கூடிய நேரத்துக்காக சொல்கிறார் பாபா, அதிகாலை நேரம்தான் நல்ல நேரம்ங்கிறார். நல்ல வைப்ரேஷன்ஸ் இருக்கக்கூடிய நேரம். அது அமிர்த வேலை என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, யாருடைய எண்ண அலைகள் இருக்காது. உங்களின் ஒவ்வொரு வேலையும் நல்லதிலும் நல்லதாகவே இருக்கின்றது. இப்போ சொல்கிறார் பாபா. பாபா கிடைச்சோன்னே எல்லாமே நமக்கு நல்ல டைம். குழந்தைகள், நீங்கள் அறிவீர்கள், இச்சமயம் நாம் யோகேஸ்வர், யோகேஸ்வர் மற்றும் யோகேஸ்வரிகள். நீங்கள் தான். பாபா சொல்கிறாங்க, நாம் யார் சிவபாபாவை யோகம் செய்கிறோமோ அவங்க எல்லாமே யோகேஸ்வரிகள். உங்கள் தந்தையாகிய ஈஸ்வரன் யோகத்தை கற்பிக்கின்றார். அந்த யோகேஸ்வரன் ஏன் சொல்கிறோம்? ஏன்னா ஈஸ்வரன் நமக்கு யோகத்தை சொல்லிக் கொடுக்குறார். குழந்தைகளாகிய உங்களுக்கு ஒரே ஒரு ஈஸ்வரனோடு யோகம் இருக்கிறது. குழந்தைகள், உங்களுக்கு யோகேஸ்வரருக்கு பிறகு ஞானேஸ்வர் பற்றியும் தெரிந்திருக்கிறது. யோகேஸ்வர் யார்? நாம் அவர்கிட்ட யோகம் வைக்கும் போது நம்ம யோகேஸ்வரர்களாக ஆகிடும். ஞானேஸ்வர் யார்? அவர் ஞானத்தை கொடுக்குறார், அதை கேட்குறோம். நம்ம ஞானேஸ்வரியாக ஞானேஸ்வராக ஆகிடும். யோகா, அதாவது புத்தியின் தொடர்பு அவரிடம் ஏற்பட்டுவிட்டது. பிறகு தந்தை முழு சக்கரத்தை பற்றிய ஞானத்தையும் புரிய வைக்கிறார். இப்போ அவர் யார்? ஞானேஸ்வர். ஞானத்தை அனைத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடியவர். இதன் மூலம் நீங்களும் ஞானேஸ்வர் ஆகின்றீர்கள். அவர் ஞானேஸ்வர், எல்லா ஞானமும் இருக்குது, ஞானக்கடலாக இருக்கார். நமக்கு சொல்லிக் கொடுத்து நம்மளையும் அவரை போல ஞானேஸ்வராக ஆக்கிவிடுகிறார். ஈஸ்வரனாகிய தந்தை குழந்தைகளுக்கு ஞானம் மற்றும் யோகத்தை கற்றுத்தருகிறார். எந்த ஈஸ்வரன்? ஈஸ்வரன்னா நம்ம நினச்சிக்கூடாது சிவலிங்கத்தை. நிராகார தந்தை, அவர் ஒளியானவர். இப்பொழுது புத்தியை பயன்படுத்துங்கள். இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக குருமார்களோ அநேக வழிமுறைகளை நமக்கு சொல்லித்தராங்க. அவர்களோடது அநேக வழிமுறை இருக்குது. சிலர் சொல்கிறார்கள், கிருஷ்ணரோடு யோகா வையுங்கள், கிருஷ்ணர் நினைங்கன்னு சொல்கிறாங்க. கிருஷ்ணன் தான் பகவான் சொல்கிறாங்க. பிறகு அவருடைய சித்திரத்தையும் தருவார்கள். சிலர் சாய்பாபா, சிலர் மகரிஷி பாபா, சிலர் முஸ்லீம்களினுடைய விஷயங்களை சொல்கிறாங்க. சிலர் பாரசீகளினுடைய விஷயங்களை நமக்கு தருவார்கள். இப்போ ஒவ்வொரு தர்மத்தை சேர்ந்தவர்களும் ஒவ்வொரு பிரிவை சேர்ந்தவர்களும் அவர்களுடைய விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்போ அநேக வழிமுறைகள் இருக்குது. அனைவரையும் பாபா பாபா என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றனர். அனைவரையும் பகவான் தான் என்று சொல்வார்கள். எல்லாரையுமே பகவான்னு சொல்கிறாங்க. இப்பொழுது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், எந்த ஒரு மனிதரும் பகவானாக ஆக முடியாது. உடல் இருக்கக்கூடிய தாய் தந்தைக்கு மகனாகவோ மகளாகவோ பிறக்கக்கூடிய, சரீரம் எடுக்கக்கூடிய யாருமே
பகவான் இல்லைங்கிறத பாபா புரிய வச்சுருக்கார். இந்த லக்ஷ்மி நாராயண் கூட பகவான் பகவதி என்று சொல்ல முடியாது. பகவானோ ஒரே ஒரு நிராகார் உடலற்றவர் தான். அவர் ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவருக்கும் தந்தையாக இருக்கின்றார். அவர் சிவ் பாபா, சிவத்தந்தை என்று அழைக்கப்படுகிறார். நீங்கள் தான் ஜென்ம ஜென்மாந்தரமாக சத்சங்கம் கேட்டு வந்தீர்கள். பக்தி மார்க்கத்தில் யாராவது சாது, சன்னியாசிகள் இல்லை பண்டிதர்கள் இவங்கெல்லாம் கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க. இவர்கள் நம்முடைய குரு என்று மக்கள் நினைக்கிறார்கள். நமக்கு அவர்கள் கதையை சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கின்றனர். சத்தியுகத்தில் கதைகள் எல்லாம் இல்லை, வேத சாஸ்திரங்கள் இது எதுவும் கிடையாது. பாபா வந்து இப்போ புரிய வைக்கிறார், வெறுமனே பகவான் அல்லது ஈஸ்வரா என்று சொல்வதால் அன்பு வராது. கடவுளேன்னு சொன்னாலும் அன்பு வராது, ஈஸ்வரான்னு சொன்னாலும் அன்பு வரதில்லை. அப்பான்னு சொல்லும்போது அன்பு வருதுங்கிறார். அவர் தந்தை என்பதால் பாபா என்று சொல்வதன் மூலம் நாம் எவ்வளோ நெருங்கிய சம்பந்தத்தோட அனுபவம் ஸ்நேகபூர்வமானதாக அது ஆகிறது. நீங்கள் அறிவீர்கள், பாபா அம்மாவின் குழந்தைகளாக ஆகியிருக்கின்றோம். ஒன்று சிவ பாபாவை அப்பான்னு சொல்கிறோம், அதுக்கப்புறம் பிரம்மா பாபா மற்றும் அம்மா. இதன் மூலம் நமக்கு சொர்க்கத்தினுடைய சுகம் கிடைக்கிறது, ஆஸ்தி கிடைக்கிறது. நாம் மனிதனிலிருந்து தேவதையாக, நரனிலிருந்து நாம் நாராயணாக ஆகிறோம், நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியாக ஆகிறோம். வேறு எந்த சத்சங்கத்திலும் இது போல் புரிந்து கொள்ள மாட்டார்கள். நம்ம இங்கே வரோம் கேட்குறோம் அப்படின்னா நம்ம மனிதனிலிருந்து தேவதையாக ஆகிறோம், நரகத்திலேருந்து சொர்க்கத்துக்கு போகிறவங்களா தகுதியுடையவர்களாக மாறுறோம். இப்படியெல்லாம் வேறு எங்கேயும் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்பொழுது சத்தியமான தந்தையோடு உங்களுடைய சங்கம், அதாவது உங்களுடைய தொடர்பு இருக்கிறது. அதுதான் சத் சங்கன்னு சொல்கிறோம். மற்ற அனைவருடையதும் அசத்தியமான பொய்யான சங்கம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பாடப்படவும் செய்கின்றது. சத்தியமான சங்கம் உங்களை அந்த கரைக்கு கொண்டு செல்லும். தேக சம்பந்தத்தினுடைய சங்கம் தொடர்பு உங்களை மூழ்கடித்துவிடும். பாபா கூறுகிறார், ஆத்ம அபிமானியாக இப்பொழுது மாறுங்கள். நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு, ஆத்மாக்களுக்கு தான் இதெல்லாம் கற்றுத்தருகின்றேன். பாபா நமக்கு மட்டும்தான் சொல்கிறார். இந்த ஆன்மீக ஞானத்தை சுப்ரீம் ஆத்மா, அதாவது பரமாத்மா வந்து ஆத்மாக்களுக்கு கற்றுத்தருகிறார். மற்ற அனைத்துமே பக்தி மார்க்கம். இது பக்தி மார்க்கம் இல்லை, இது ஞான மார்க்கம். அது ஒன்றும் ஞான மார்க்கம் கிடையாது. பக்தியில் என்னெல்லாம் கேட்டோமோ விஷயங்களை, என்னெல்லாம் சடங்குகள் செய்தோமோ அதெல்லாமே பக்தி மார்க்கம்தான். பாபா சொல்கிறார், நான் அனைத்து வேத சாஸ்திரங்கள், சிருஷ்டியினுடைய முதல் இடை கடையை பற்றி அறிந்துள்ளேன். பாபாக்கு எல்லாமே தெரியும். நான் அனைத்திற்கும் அத்தாரிட்டி, எல்லாத்தினுடைய சக்தியாக இருக்கேன். அவர்கள் பக்தி மார்க்கத்தின் அத்தாரிட்டி. வேத சாஸ்திரங்களை படித்தவங்க பக்தி மார்க்கத்தோட அத்தாரிட்டின்னு தன்னை சொல்லிக்கிறாங்க. அநேக சாஸ்திரங்களை படிக்கின்றனர் என்பதால் அவர்களை சாஸ்திரங்களின் அத்தாரிட்டி என்று, சாஸ்திரத்தில் அவங்க சக்தி நிறைந்தவங்கன்னு சொல்லப்படுறாங்க. உங்களுக்கு பாபா உண்மையை கூறுகிறார். இப்பொழுது நீங்கள் எல்லாமே அறிந்து கொண்டவர்களாக இருக்கிறீர்கள். சத்தியத்தின் சங்கம் அந்த கரையை சேர்க்கும், பொய்யின் சங்கம் மூழ்கடிக்கும். சத்தியமானவரோட தொடர்பில் இருந்தால் அது நம்மளை கரை சேர்த்துரும். பொய்யான ஒரு விஷயங்களை நம்ம கேட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அது நம்மளை மூழ்கடிச்சிருது. இப்பொழுது பாபா குழந்தைகளாகிய உங்கள் மூலமாக பாரதத்தை மீட்டெடுத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் தான் ஆன்மீக சால்வேஷன் ஆர்மி. துன்பத்திலிருந்து அனைவரையும் மீட்கிறீர்கள், மீட்பு படைங்கிறார். பாபா கூறுகிறார், சொர்க்கமாக இருந்த பாரதம் தான் இப்பொழுது நரகமாக மாறிவிட்டது. மூழ்கியே விட்டது. மற்றபடி அப்படி கடலின் அடித்தளத்தில் மூழ்கிடுச்சுன்னா அப்படியே ஒன்றும் இல்லாமல் கீழே போயிடுச்சு அடியில், அப்படி கிடையாது. அவ்வளோ உயர்ந்த நிலையில் இருந்தது, அவ்வளோ கீழே வந்துடுச்சு, அதுதான் அர்த்தம். நீங்கள் சதோ பிரதான தன்மையிலிருந்து தமோ பிரதானமாக ஆகிவிட்டீர்கள். சத்யுகம், திரேதாயுகம், சதோ பிரதானம். இது பெரிய கப்பல் போல இந்த உலகம். நீங்கள் கப்பல் மீது அமர்ந்திருக்கிறீர்கள். இது பாவங்களினுடைய நகரமாக இருக்கின்றது. உலகமே பாவத்தோட நகரமாக. ஏனென்றால் அனைவரும் பாவாத்மாக்கள். இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவுமே அவங்களுக்குள்ளே என்ன இருக்குது, 5 விகாரங்கள். அதனால் பாவ கர்மம் செய்கிறவங்களா இருக்காங்க. உண்மையான குரு அப்படின்னா அவர் ஒருத்தர் மட்டும்தான். அவரை யாருமே அறிந்து கொள்ளவில்லை. ஓ காட் ஃபாதர் அப்படின்னு கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் கூப்பிடுறாங்க. காட் ஃபாதர் கம் ப்ரிசெப்டர். அவரை நம்ம அப்பான்னு சொல்கிறோம், ஃபாதர்னு இன்னொன்று ஆசான், ஆசிரியர்னு சொல்கிறோம், குருன்னு அவரை நம்ம சொல்கிறோம். இறை தந்தை மற்றும் குரு. அப்போ பாபா சொல்கிறாங்க, காட் ஃபாதர்னு கிறிஸ்டியன்ஸ் சொல்கிறாங்களே தவிர, ஆனால் அவரை குரு, டீச்சர் அப்படின்னு அவரை சொல்கிறதில்ல. ஃபாதர் மட்டும்தான் சொல்கிறாங்க. அவர் பத்தீத்த பாவனர், ஆகவே குருவாகவும் இருக்கின்றார் அல்லவா. ஆனால் இங்கே பத்தீத்த பாவன்னு சொல்கிறோன்னா அவர் தூய்மையாக்குறார், அதனால குருவாகவும் இருக்கார். அனைவருடைய பத்தீத்த பாவனர் அவர், சத்கதி வள்ளல்.
அவர் ஒருத்தர் மட்டும்தான். இந்த பத்தீத்தமான உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் சத்கதி அளிக்கக்கூடிய வள்ளல் அல்லது பத்தீத்த பாவனராக ஆக முடியாது. ஏன்னா எல்லாருமே பத்தீத்தமாக இருக்கும்போது யாரையும் யாரும் பாவனம் பண்ண முடியாது. பாபா கூறுகிறார், எவ்வளவு இந்த உலகத்தில் கலப்படம், லஞ்சம், ஊழல் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கு. இப்பொழுது நான் கன்னியாக்கள், மாதர்கள் மூலமாக அனைவரையும் காப்பாற்ற வேண்டியதாக இருக்கிறது. சிவபாபா வந்து தான் எல்லாரையும் காப்பாற்றுறாரு. நீங்கள் அனைவரும் பிரம்மா குமார், குமாரிகள், சகோதரன், சகோதரிகள். இல்லை என்றால் உங்களுக்கு தாத்தாவினுடைய ஆஸ்தி எப்படி கிடைக்கும்? பிரம்மா நம்முடைய அப்பானா தாத்தா சிவபாபா. பிரம்மாவோட குழந்தையாக மாறினாதான் தாத்தாவோட ஆஸ்தி அப்பா மூலமாக கிடைக்கும். தாத்தாவிடமிருந்து 21 பிறவிகளுக்கான ஆஸ்தி, அதாவது சொர்க்கத்தோட ராஜ்ய பதவி, வருமானம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது. இது உண்மையான வருமானம், உண்மையான தந்தை மூலம் கிடைக்கக்கூடிய வருமானம். தந்தை தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கின்றார், சத்குருவாகவும் இருக்கின்றார். நடைமுறையில் செய்து காட்டுபவர். அப்பாவா என்ன செய்யணும் செய்கிறார், வளர்க்கிறாரு, ஆஸ்தி கொடுக்குறார். டீச்சராக என்ன பண்ணணும், படிப்பிக்கிறாரு, உயர்ந்த நிலையை அடைய வைக்கிறார். குருவாக வழிகாட்டுதல் கொடுத்து சத்கதி கொடுக்குறார். எல்லாமாவும் ப்ராக்டிக்கலாக இருக்கார். குரு இறந்து போயிட்டாங்கன்னா உலகத்தில் சீடர்களுக்கு அவங்களோட ஆசனம், அவங்களோட ஒரு சீட்டு வந்து அவங்களுக்கு கிடச்சிடுங்கிறத சொல்ல முடியாது. ஆனால் அது தேக சம்பந்தமான குரு. இங்கே சிவபாபா நமக்கு ஆன்மீக குரு, ஆத்மாவிற்கான குரு. நல்லபடியாக விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்ளணும். நாம் இதெல்லாம் முற்றும் புதிய விஷயங்கள்ங்கிறார். உங்களுக்கு தெரியும், நமக்கு எந்த ஒரு மனிதனும் படிப்பு சொல்லித்தரவில்லை. என்னெல்லாம் நம்ம டெய்லி கேட்டுட்ருக்கோமோ ஞான முரளி, அது பகவானுடைய வாக்கியம், மனுஷங்களோடது இல்லை. நமக்கு சிவபாபா ஞானக்கடல், பதீத்த பாவன் இந்த சரீரத்தின் மூலம் பிரம்மா வாய் மூலமாக சொல்லித்தரார். உங்களுடைய புத்தி சிவபாபாவின் பக்கம்தான் செல்கிறது. அந்த சத்சங்களில் மனிதர்கள் பக்கம்தான் புத்தி போகும். யார் உட்கார்ந்து சொல்கிறாங்களோ அவங்கக்கிட்ட. அவை அனைத்தும் பக்தி மார்க்கம். இப்பொழுது நீங்கள் பாடுகிறீர்கள், நீங்கள் தான் என்னுடைய தாயும் தந்தையும் அனைவரும், நாங்கள் உங்களுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறீங்க. இவரோ ஒருவர் இல்லையா? அப்போ ஒருத்தர் தானே தாயும் தந்தையும். பக்தியிலையும் பாடணும், ஆனால் அந்த ஒருத்தர் யாருன்னு நமக்கு தெரியாது. பாபா கூறுகிறார், நான் எப்படி வந்து உங்களை என்னுடையவர்களாக ஆக்குவேன்? யார் இல்லாமல்? பிரம்மா இல்லாமல் எப்படி நான் உங்களை ஆக்குவேன் என்னுடையவனா? நான் உங்களுடைய தந்தை ஆக நான் இவருடைய சரீரத்தை ஆதாரமாக எடுத்துக்கொள்கின்றேன். ஆகவே இவர், அதாவது இந்த பிரம்மா என்னுடைய துணைவியாக இருக்கின்றார், மனைவியாக இருக்கார், குழந்தையாகவும் இருக்கின்றார். அவர் ஃபஸ்ட்டு பிறவி கொடுத்த குழந்தை பிரம்மா தான். இவர் மூலம் சிவபாபா குழந்தைகளை தத்தெடுக்கிறார். நம்ம எல்லாத்தையும் அவருடையவராக ஞானத்தை சொல்லி எடுத்துக்கிறார். அப்போ இவர் தான் பெரிய அம்மா. யார்? பிரம்மா தான் அம்மா, பெரிய அம்மா. இவருக்கு அம்மா யாரும் கிடையாது. யாருக்கு? பிரம்மா பாபாவிற்கு அப்பா தான். யார்? சிவபாபா. நம்ம எல்லாருக்கும் அம்மா இருக்காங்க, பிரம்மா அம்மாவாக இருக்கார். ஆனால் அவருக்கு சிவபாபா மட்டும்தான். சரஸ்வதி ஜெகதம்பா என்று அழைக்கப்படுகிறார். மற்றபடி அம்மான்னு இங்கே யாரை சொல்கிறோமோ, பிரம்மா மட்டும் அவர் ஃபீமேலாக கிடையாது, மேலாக இருக்கார். அதனால் அம்மாவாக இருக்கிறதுக்காக நமக்கு அம்மாவை பாபா சொல்கிறாங்க. ஜெகதம்பா சரஸ்வதி, அவங்கள நம்ம அம்மாவாக ஆக்கியிருக்கோம். இப்போ அவர் உங்களை பராமரிப்பதற்காக அமர்த்தப்பட்டுள்ளார். எதுக்காக அம்மாவை பாபா வச்சார்? நம்ம எல்லாத்தையும் அந்த காலத்திலேருந்து கன்னியர்கள், மாதர்கள்லாம் இருந்தாங்க, அவங்களெல்லாம் பாலனை பண்ணுறதுக்காக, பார்த்துக்கிறதுக்காக பாபா அவங்கள வச்சார். சரஸ்வதி அவங்க தான் ஞானேஸ்வரி. இவர் சிறிய தாயாக இருக்கார். பிரம்மா பெரிய அம்மா. மற்றபடி ஃபீமேலாக இருக்கிறதுனால அதுக்கடுத்து சரஸ்வதி, ஜெகதம்பா சின்ன அம்மா. இவை மிகவும் அழகான விஷயங்களாகும். நினச்சி பாருங்கள், இந்த யஜ்யத்தில் இப்படியெல்லாம் இருக்குது. நீங்கள் இப்பொழுது இந்த ஆழமான படிப்பை படித்து கொண்டிருக்கிறீர்கள். நம்ம படிக்க வந்த இடத்துல நமக்கு யார் கிடச்சிருக்கா? அம்மா அப்பா கிடச்சிருக்காங்க. பெரிய அம்மா கிடச்சிருக்காரு, சிறிய அம்மாவும் கிடச்சிருக்காரு, எவ்வளோ உயர்ந்த அப்பா கிடச்சிருக்காரு இல்லையா? இப்போ இங்கே வந்து குருவாக இருந்தால் கூட இது ஒரு குடும்பமாக இருக்குது. நீங்கள் மதிப்புடன் படித்து என்ன பண்ணும்? தேர்ச்சி பெற வேண்டும்ங்கிறார். இந்த லக்ஷ்மி நாராயண் மதிப்புடன் தேர்ச்சி பெற்றார்கள். பாஸ் வித் ஆனர் 100 மதிப்பெண்கள் வாங்கினாங்க. எந்த தண்டனையும் கிடையாது. அவர்கள் அனைவரை காட்டிலும் பெரிய ஸ்காலர்ஷிப் அவங்களுக்கு கிடச்சிச்சு, உதவி. எந்த ஒரு தண்டனையும் அடைய வேண்டியதாக இல்லை. பாஸ் வித் ஆனர்னால் எந்த தண்டனையும் இல்லாமல் கௌரவமாக தேர்ச்சி அடையக்கூடியவர்கள். பாபா கூறுகிறார், எவ்வளவு முடியுமோ என்னை நினைவு செய்யுங்கள். இது பாரதத்தினுடைய புராதன யோகம் என்று சொல்லப்படுகிறது, ரொம்ப பழமையான யோகம். பாபா கூறுகிறார், உங்களுக்கு அனைத்து வேத சாஸ்திரங்களோட சாரத்தை நான் சொல்கின்றேன். அதனால் வேறு எதையும் நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா எசன்ஸும் பாபா புரிய வச்சிடுறார். நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றேன், அதன் மூலம் நீங்கள் பலனை அடைகிறீர்கள். பிறகு ஞானம் முடிந்து போய்விடும்.
இங்கேயோட மறந்துடுவோம் சங்கமயுகத்தோட. பிறகு எப்படி பரம்பரையாக நடக்க முடியும்? இப்போ பக்தி மார்க்கத்தில் கடவுள் சொன்னது தான் பரம்பரையாக வந்துட்டுருக்குங்கிறாங்க. அப்படி ஞானம் வர்றது கிடையாது. அங்கே சாஸ்திரங்கள் தான் அதை படிச்சுட்டு தான் வராங்க. மற்றபடி சத்தியுகத்தில் எந்த சாஸ்திரங்களும் இருக்காது. மற்ற தர்மங்களை சேர்ந்தவர்கள், இஸ்லாமியர்கள், பௌத்த தர்மத்தை சேர்ந்தவர்கள்லாம் அவர்கள் இருக்கும்போது ஞானம் பாபா சொல்கிறாங்க முதலிய அவங்களோட ஞானமெல்லாம் மறைஞ்சு போகிறது கிடையாது. ஆனால் பரமாத்மா சொல்லக்கூடிய ஞானம் கலியுக கடைசியில் அவர் கேட்குறோம், பலன் அடைஞ்சிடறோம், அதோடு அது மறைஞ்சு போயிடுது. ஆனால் துவாபரிகத்திலேருந்து வந்த தர்மங்களோட ஞானம் மறைஞ்சு போகிறதில்லைங்கிறது. அவர்களோடது பரம்பரையாக வருகிறது. இது வெறும் 100 வருஷத்துக்கு மட்டும்தான் இது இருக்கும், அப்புறம் மறைஞ்சிரும். அனைவருக்கும் இதெல்லாம் தெரியும். ஆனால் பாபா கூறுகிறார், நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஞானம் வேறு யாருக்கும் தெரியாது. எந்த தர்மத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு மற்ற தர்மத்தை சேர்ந்தவங்களுக்கும் தெரியும். ஆனால் பாபா சொல்லக்கூடிய விஷயம் யாருக்கும் தெரியாது. பாரதம் துக்கம் நிறைந்ததாக ஆகிவிட்டது, அவர்களை நான் சுகம் நிறைந்தவர்களாக ஆக்குகின்றேன். பாபா கூறுகிறார், நான் ஒரு சாதாரண உடலில் அமர்ந்துள்ளேன். உங்களுடைய புத்தி யோகம் பாபாவிடம் இருக்க வேண்டும். ஆத்மாக்களின் தந்தை பரம்பிதா பரமாத்மா. குழந்தைகள் அனைவருக்கும் அவர்தான் தந்தை. அவருக்கு அனைவரும் குழந்தைகளாக இருக்கின்றார்கள் அல்லவா? உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் அவரோட குழந்தை தான். ஆத்மாக்கள் அனைவரும் இப்பொழுது பதித்தமாக மாறிவிட்டார்கள். பாபா கூறுகிறார், நான் இப்பொழுது டைரக்டாக, அதாவது நேரடியாக வந்துள்ளேன். நாம் இருக்கிற இடத்துக்கு அவர் வந்திருக்கார். பூமிக்கு விநாசம் முன்னாலே இருக்கிறது. ரொம்ப சீக்கிரமாக நெருப்பு பற்றி கொள்ளும் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். அனைவரின் சரீரங்களும் உடலும் அழிந்து போய்விடும். ஆத்மாக்கள் அனைவரும் வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். பிரம்மத்தில் ஐக்கியமாகி விடுவார்கள் அல்லது ஜோதியோட ஜோதியாக கலந்து விடுவார்கள். அப்படியெல்லாம் கிடையாது. அப்போ ஆத்மாவே இல்லாமல் போயிடும். இப்போ ஆத்மா அவிநாசின்னு எப்படி சொல்ல முடியும்? ஆத்மா அவிநாசி, அழியாது, எங்கேயும் போய் கலக்காது, மறையாது. அதை பிரம்ம கோவில் என்று சொல்லிவிடுகின்றனர். உண்மையில் பிரம்ம மகத்தத்துவம் ஆத்மாக்களினுடைய வசிப்பிடம், நம்முடைய வீடு. அது நம்முடைய முதல் கோவில் அப்படிங்கிறது இதுதான். பவித்திர ஆத்மாக்கள் அங்கே வசிக்கின்றனர். இவ்விஷயங்கள் நாம் எந்த ஒரு மனிதர்களுக்கும் புரிந்திருக்கவில்லை. ஞானக்கடலாகிய பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கிறார். அது ஒரு பவித்திரமான ஒரு கோவில் தான். அதனால தான் சிவாலயம்னு பாபா பிரம்ம தத்துவத்துக்கும் சொல்கிறார். அதாவது ஆத்மலோகத்துக்கும் ஆலயம்னு சொல்கிறார், கோயில்னு. இப்போ பாபா இதெல்லாம் புரிய வைக்கிறார். இப்போது நீங்கள் ஞானேஸ்வர், பிறகு ராஜராஜேஸ்வராக ஆகின்றீர்கள். இப்போ ஞானத்தை புரிஞ்சிட்டிங்கன்னா ராஜாவாயிடுவீங்க. உங்கள் புத்தியில் உள்ளது பதித்த பாவனர், மிக மிக அன்பானவர் நமக்கு சொர்க்கத்தோட ஆஸ்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார். அநேகரோட புத்தியில் இதெல்லாம் இருப்பதில்லை. இத்தனை பேர் அமர்ந்துள்ளனர். இதில் யாரும் 100% நம்பிக்கை புத்தி உடையவர்களாக இருப்பது கிடையாது. சிலர் 80%, சிலர் 50%, இன்னும் சிலர் அது கூட இருப்பதில்லை. எல்லாரும் பாபாவோட ஞானத்தை கேட்குறாங்க, ஆனால் நம்பிக்கை இவ்வளோதான் இருக்குங்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போல். அவர்கள் முற்றிலும் தோல்வி அடைந்து விட்டனர். கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லைன்னா அவங்களுக்கு என்ன பிராப்தி கிடைக்கும்? நிச்சயமாக நம்புறவாறு இருக்கின்றனர். அநேகருக்கு நம்பிக்கை இல்லை. நிச்சயம் ஏற்பட வேண்டும் என்று முயற்சி செய்கின்றனர். முயற்சி தான் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அச்சா, நிச்சயம் ஏற்படவும் செய்யலாம். ஆனால் மாயா கூட பார்த்துட்டே இருக்குது, நின்றுட்டே இருக்குது, காத்துட்ருக்குங்கிறார். பாபாவை மறந்து விடுகின்றனர். இந்த பிரம்மா தானே சொல்கின்றார், நான் முழு பக்தனாக இருந்தேன், 63 பிறவிகள் பக்தி செய்தேன். தத்துவம் நீங்களும் அப்படி தாங்கிறார், நாமும் அப்படி தான் செய்தோம். 63 பிறவிகளாக பக்திங்கிறத செய்தோம். 21 பிறவிகள் சுகம் பெற்றிருந்தோம். பிறகு பக்தராக நம்ம மாறிவிட்டோம். பக்திக்கு பிறகு இப்போ வைராகியம். அவர்களுக்கு வீடு வாசல் மீது வைராகியம் வருது. குடும்பம் வீடு எல்லாம் விட்டுட்டு வந்துடுறாங்க. அது எல்லைக்குட்பட்ட வைராகியம் சன்னியாசிகளோடது. உங்களோடது எல்லையற்ற வைராகியம். முழு உலகத்தையும் நீங்கள் சன்னியாசம் பண்ணுறீங்க. அத்தனை விகாரங்களையும் சன்னியாசம் பண்ணணுங்கிறார். சன்னியாசிகள் வீடு வாசலை விட்டு காட்டுக்கு சென்று விடுகின்றனர். இப்போதோ யாரும் காட்டிற்கு செல்வதும் இல்லை, காடும் இருக்கிறது இல்லை. காட்டில் அனைத்து குடில்களும் காலியாகிவிட்டது. ஏனென்றால் முதலில் சதோ பிரதானமாக இருந்தனர், இப்பொழுது அவர்கள் தமோ பிரதானமாக மாறிவிட்டனர். சதோ பிரதான சன்னியாசிகள் போது காட்டில் போயிருந்தாங்க. இப்போ அது மாறிட்டனால யாரும் காடும் இல்லை, அங்கே யாரும் போகிறதும் இல்லை. அவர்களிடம் இப்பொழுது சக்தியும் இல்லை. காட்டில் போயிருக்கணும்னா நிறைய சக்தி வேணும். லக்ஷ்மி நாராயண் ராஜ்யத்தில் இருந்த சக்தி அவர்கள் புனர்ஜென்மம் எடுத்து இப்போது பாருங்கள், அவர்கள் எங்கே சேர்ந்து விட்டனர்? கலியுகத்தோட கடைசியில் இருக்காங்க. இப்பொழுது எந்த ஒரு சக்தியும் அந்த தேவி தேவதைகளுக்கே இல்லை. இங்குள்ள அரசாங்கம் கூட சொல்கிறது, நாங்கள் தர்மத்தை ஏற்றுக்கொள்வதில்லை, எல்லாம் ஒன்று தான் சொல்கிறாங்க. தர்மங்களில் தான் அதிக நஷ்டம் ஏற்படுகிறது, நிறைய பிரச்சனைகள் வருது, சண்டையிட்டு கொண்டே இருக்கின்றனர், மாநாடுகளை நடத்த
நடத்தி கொண்டே இருக்கின்றனர். அனைத்து தர்மங்களை சேர்ந்தவர்களும் ஒரே வழிப்படி நடப்பவர்களாக ஆகிவிட வேண்டும் அப்படின்லாம் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் கேளுங்கள், ஒன்றாக எப்படி ஆகிவிட முடியும்? அது எப்படி எல்லாமே ஒன்றா ஆகிடும்? இப்பொழுதோ அனைவரும் திரும்பி செல்ல போகின்றனர். எல்லா தர்மத்தை சேர்ந்தவங்களும் வீட்டுக்கு போகணும். பாபா வந்துள்ளார். இந்த உலகம் இப்பொழுது சுடுகாடாக ஆகப்போகிறது. அதனால தான் சிவன்னா அவங்க சங்கரை சொல்லிட்டாங்க, இந்த பூமிக்கு வரும்போது அவர் சுடுகாட்டில் வரதா காமிச்சிட்டாங்க. ஏன்னா அவர் வரக்கூடிய டைமில் இந்த உலகம் சுடுகாடாக ஆகிவிடும். மற்றபடி இப்பொழுதோ வெரைட்டியான மரம் இருக்கவே செய்கிறது. எல்லா தர்மமும் இங்கே இருக்குது. ஆகவே ஒன்றாக இருந்தால் எப்படி இருக்கும் என்பது பற்றி எதுவும் புரிந்து கொள்வது இல்லை. ஒரே தர்மம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறது இல்லை. பாரதத்தில் ஒரே தர்மம் இருந்தது. அவர்கள் அத்வைத பிளவுபடாத தர்மத்தை சேர்ந்த தேவதைகள் என்று சொல்லப்படுகின்றனர். துவைதம் அப்படின்னா பலது இருக்கிறது, பன்முகமான தன்மை. அது அசுரர்கள். உங்கள் தர்மம் மிகவும் சுகம் தரக்கூடியது. நீங்கள் அறிவீர்கள், புனர்ஜென்மம் எடுத்து எடுத்து நாம் மீண்டும் 84 பிறவிகளை முடித்துவிட்டோம். நாம் தான் 84 பிறவிகளை எடுத்துள்ளோம் என்பதில் கூட நம்பிக்கை இருக்க வேண்டும். நாம் தான் இவ்வளோ பிறவிகள் எடுத்த தேவாத்மா. நான் தான் இப்பொழுது திரும்பி போக வேண்டும். திரும்பி போயிட்டு என்ன பண்ணணும்? தேவதையாக சொர்க்கத்திற்கு மீண்டும் நான் தான் வர வேண்டும். பாரதவாசிகளுக்கு தான் இதெல்லாம் புரிய வைக்கிறார் பாபா. நீங்கள் தான் 84 பிறவிகளை எடுத்து விட்டீர்கள். இப்பொழுது இது உங்களுடைய அநேக பிறவிகளோட கடைசி பிறவி. ஒருவருக்கு மட்டும் பாபா சொல்கிறது கிடையாது. அதாவது அர்ஜுனுக்கு மட்டும் கிருஷ்ணன் சொன்னதாக சொல்கிற மாதிரி ஒருத்தருக்கு சொல்கிறது இல்லை, எல்லாருக்கும் சொல்கிறார். பாண்டவ சேனைக்கு புரிய வைக்கிறார். யாரெல்லாம் அவர் சொல்லக்கூடிய வழிப்படி நடக்கிறதுக்கு ரெடியாக இருக்கமோ எல்லாருமே பாண்டவர்கள். நீங்கள் பண்டாக்களாகவும் இருக்கிறீர்கள், அதாவது மற்றவங்களுக்கு வழிகாட்டுறவங்களாக இருக்கீங்க. நீங்கள் ஆன்மீக யாத்திரையை கற்றுத்தருகிறீர்கள், அதனால் பாண்டவ சேனை என்று அழைக்கப்படுகிறீர்கள். ராஜ்யம் இப்பொழுது கௌரவர்களுக்கும் இல்லை, பாண்டவர்களுக்கும் இல்லை. 2 பேருக்கு இப்போ ராஜ்யம் கிடையாது. அவர்கள் பிரஜைகள் மீது பிரஜைகள் ராஜ்யம் செய்கிறாங்க. யார் ராஜ்யம் செய்கிறாங்களோ அவங்களும் பிரஜைகளில் ஒருத்தர் தான், மற்றவங்க எல்லாருமே பிரஜைகள் தான். கௌரவர்கள் பாண்டவர்கள் சகோதரர்களாக காட்டியிருக்காங்க. பாண்டவர்களின் பக்கம் பரம்பிதா பரமாத்மா இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அங்கே அப்படி கிருஷ்ணனை காமிச்சிட்டாங்க. பாபா மாயா மீது வெற்றி பெறுவதற்கு கற்றுத்தருகிறார். இப்போ பரமாத்மா இந்த பூமிக்கு நம்ம எல்லாருக்கும் சண்டை போடுறதுக்கு கற்றுக் கொடுக்கல. ஸ்தூலமாக மாயா மேலே சண்டை போட்டு 5 விகாரங்கள் மேலே வெற்றி அடைகிறத கற்றுக் கொடுக்குறார். நீங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்த அகிம்சையாளர்கள். நாம் அகிம்சாவாதிகள். அதாவது நம்ம சண்டை போடுறதோ மற்றவங்களுக்கு ஹிம்சை கொடுக்குறவங்களோ கிடையாது. அப்படி காமிச்சிட்டாங்க மகாபாரத போரில். ஆனால் பரமாத்மா மனுஷங்க கூட சண்டை போடுறதுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கல. விகாரங்கள் கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறதுக்கான படிப்பை நமக்கு இப்போ உபதேசம் பண்ணிகிட்ருக்கார். அப்போ நீங்கள் யாருன்னு பாபா சொல்கிறாங்கன்னா அகிம்சை நிறைந்தவர்கள். அகிம்சா பரமோ தர்மம். அகிம்சை என்ற மிக மேலான தர்மத்தை உடையவர்கள் நீங்கள். முக்கியமான விஷயம், காம என்ற கோடாலியை செலுத்தக்கூடாது. காமங்கிறது மற்றவங்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தக்கூடியது, ஹிம்சை செய்கிறது. அதிலிருந்து நீங்கள் விலகிட்டீங்க. பாரதவாசிகள் பசுவதை கூடாது, இதுவே அகிம்சை என்பதாக புரிந்து கொண்டுள்ளனர். இங்கே அதுவும் சொல்கிறாங்க, பசுவை வதம் செய்யக்கூடாதுன்னு. ஆனால் அதை விட பெரிய ஒரு தவறு என்ன? காம விகாரத்தில் செல்வதுங்கிறார், பெரிய ஹிம்சைங்கிறார். இவ்விகாரத்தில் ஈடுபடாதீர்கள், இதுதான் பெரியதிலும் பெரிய ஹிம்சை என்று சொல்லப்படுகிறது. சத்தியுகத்தில் அந்த காமம் என்ற கோடாலி கிடையாது, அடிதடி சண்டையும் கிடையாது. ஸ்தூலமாக யார் ஒருத்தர் கூட இன்னொருத்தர் சண்டை போட்டு துன்பம் கொடுத்துக்கவும் மாட்டாங்க. இங்கே 2மே இருக்கிறது கலியுகத்தில். காமம் என்ற கோடாலியை போடுவது தான் முதல் கடை முழுவதும் துக்கம் தருவதாகும். நீங்கள் ஏணிப்படியில் இறங்கி வந்து விட்டீர்கள். 84 பிறவிகள் பாரதவாசிகளாகிய நீங்கள் தான் எடுத்திருக்கிறீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணோட ராஜ்யம் இருந்தது. பிறகு புனர்ஜென்மத்தை நீங்கள் எடுக்கிறீர்கள். ஒவ்வொரு ஜென்மமும் ஒவ்வொரு படியாக ஏணிப்படியோட படத்தில் காமிச்சிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு பிறவி எடுக்கும்போது ஆத்மா ஒரு நிலை கீழே இறங்கி வந்துடுது. இங்கிருந்து நீங்கள் ஒரேடியாக இப்போ மேலே உயரத்திற்கு ஜம்ப் பண்ணி விடுகிறீர்கள். இப்போ கடைசி படிக்கு வந்துட்டோம், 84வது படி. 84வது படியிலேருந்து ஃபஸ்ட்டு படிக்கு நம்ம ஹை ஜம்ப் பண்ணணுங்கிறார் பாபா. அதுக்காக தான் இப்போ படிச்சுட்ருக்கோம். 84 படிகள் இறங்குவதற்கு உங்களுக்கு 5000 வருஷங்கள் ஆகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வரும் ஆத்மா. இப்பொழுது ஒரு வினாடியில் மேலே ஏறி விடுகிறீர்கள். இந்த கொஞ்ச காலத்தில் இந்த ஒரு பிறவியில் நம்ம மேலே ஏறுறோம். அதனால தான் பாபா ஒரு செகண்ட்கிறார். வினாடியில் ஜீவன் முக்தியும் சொல்லப்படுது. அதை யார் தருகிறார்? தந்தை தான். இப்பொழுது அனைவரும் ஒரேடியாக கீழே தரையில் விழுந்து விட்டீர்கள். இப்பொழுது பாபா கூறுகிறார், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் போதும், வேற எந்த கஷ்டமும் இல்லைங்கிறார். இதை புத்தியில் நினைவு வைக்க வேண்டும். நாடகம் முடிவடைந்து விட்டது.
புத்தியில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அவரையே நினைக்கணும், தூய்மையாகணும், இதை படிக்கணும். ஏன்னா இப்போ நாடகம் முடிவடைந்து விட்டுருச்சு, வீட்டுக்கு நாம் திரும்பி போகணும். நாம் நம்முடைய தந்தை மற்றும் வீட்டை நினைவு செய்ய வேண்டும். முதலில் பாபாவை நினைவு செய்யுங்கள். அவர்தான் உங்களுக்கு வீட்டிற்கு செல்வதற்கான வழியை கூறுகிறார். பாபாவின் நினைவு மூலம் விகர்மங்கள் விநாசம். அவரை நினச்சி என்ன பண்ணணும்? பல பிறவியாக நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ செய்த எல்லா பாவங்களையும் அழிக்கணும். பிரம்மத்தை நினைவு செய்வதன் மூலம் ஒரு பாவம் கூட அழியாது. பிரம்மத்தை எவ்வளோ நினச்சாலும் சரி, பாவங்கள் அழிய போகிறதில்ல. பதீத்த பாவன் பரமாத்மா, அவர் நினச்சாதான் அழியும். அவர் எப்படி பாவனமாக ஆக்குகிறார்? இந்த உலகம் இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியாது. பாபா அவசியம் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்ய வேண்டியுள்ளது. உலகத்தில் இருக்கவங்க தூய்மையாகிறதுக்கு கங்கையில் போய் குளிக்கிறாங்க, யாத்திரை போகிறாங்க, வேறு என்னென்னவோ செய்கிறாங்க. எப்படி தூய்மையாகணும்னு தெரியல. பாபா வந்துள்ளார் என்றால் குழந்தைகள் நீங்கள் அவருடைய ஜெயந்தியையும் கொண்டாடுகிறீர்கள். எப்பொழுது வந்தார் இதை சொல்ல முடியாது. அவர் இங்கே வராரு, சிவ ஜெயந்தி கொண்டாடுறோம். ஆனால் கரெக்டாக இந்த நேரத்தில் இந்த மாதத்தில் வந்தார், இந்த நொடியில்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு உடல் இருந்தால் தான் இந்த தேதியில் இந்த மாதம் கிழமையில் வந்தாருன்னு சொல்லலாம். ஆனால் அவருக்கு உடல் இல்லை, அதனால் எப்போ பிரவேசம் ஆனாருன்னு கரெக்டாக அதெல்லாம் சொல்ல முடியாது. சிவபாபா எப்பொழுது வந்தார் என்று எப்படி சொல்ல முடியும்? அநேக சாட்சாத்காரம் ஆகின்றன. முதலில் நாம் சர்வவியாபி என்று நினைத்திருந்தோம், அல்லது ஆத்மாதான் பரமாத்மா என்றும் சொல்லி கொண்டிருந்தோம். எவ்வளோ தவறான நம்பிக்கைகள். ஆத்மா தான் பரமாத்மா, கடவுளும் நாமும் ஒன்று அப்படின்னு நினச்சோம். இன்னொன்று, எல்லா இடத்துலையுமே கடவுள் இருக்கார், சர்வவியாபி, தூணும் துரும்பிலும் எல்லாத்துலேயும் இருக்கார். இதெல்லாம் இவ்வளோ தவறான நம்பிக்கை. இப்பொழுது சரியானது என்ன என்பது தெரிந்துவிட்டது. பாபா தினந்தோறும் ஆழமான விஷயங்களை நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் சாதாரணமான குழந்தைகள் எவ்வளவு பெரிய ஞானத்தை படித்து கொண்டிருக்கிறீர்கள். ரொம்ப சாதாரணமானவங்களுக்கு தான் அவர் கற்றுக் கொடுக்குறார். அச்சா காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட குரலை கருக்கும் தாயும் துண்டையுமான பார்த்தாதவின் அன்பு வேலை உள்களும் காலை வணக்கமும் ஆன்மீக குழந்தைகளுக்கும் ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது பாயிண்ட்டு, மதிப்புடன் தேர்ச்சி பெறுவதற்காக தண்டனையிலிருந்து விடுபடுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். நினைவில் இருப்பதால் மட்டுமே ஸ்காலர்ஷிப் பெறுவதற்கான உரிமையாளர்களாக ஆக முடியும். இரண்டாவது பாயிண்ட்டு, உண்மையிலும் உண்மையான பாண்டவர்களாக ஆகி அனைவருக்கும் ஆன்மீக யாத்திரையை கற்றுத்தர வேண்டும். எந்த விதமான ஹிம்சையும் செய்யக்கூடாது. வரதானம், கலங்கரை விளக்கு என்ற ஸ்திதியின் மூலம், லைட் ஹவுஸ் அப்படிங்கிற ஸ்திதியின் மூலம் பாவ கர்மங்களை அழிக்கக்கூடிய புண்ணிய ஆத்மாவாக ஆகுங்கள். எங்கு வெளிச்சம் இருக்கிறதோ அங்கே எந்த பாவ காரியமும் நடக்காது. இருட்டில் தான் எல்லாம் தப்பு செய்வாங்க. எனவே சதா லைட் ஹவுஸ் ஸ்திதியில் இருப்பதன் மூலம் மாயை எந்த பாவ காரியமும் செய்விக்க முடியாது. சதா புண்ணிய ஆத்மாவாக ஆகிவிடுவீர்கள். அப்போ எங்கே வெளிச்சம்னா சதா ஞானம் இருக்கோ, பிரகாசம் இருக்கோ, தெளிவு இருக்கோ, அங்கே பாவம் செய்ய மாட்டோம். புண்ணிய ஆத்மா சங்கல்பத்திலும் கூட எந்த பாவ காரியமும் செய்ய முடியாது. ஞானம் இருக்கிற இடத்துல தவறான எண்ணம் கூட நம்ம நினைக்க மாட்டோம். சங்கல்பம் கூட பாவம் செய்யாது. எங்கு பாவம் இருக்கிறதோ அங்கு தந்தையின் நினைவு இருக்காது. பாவமான எண்ணங்கள் இருந்ததுன்னா பாபாவோட நினைவு இருக்காது. ஏதோ ஒன்று தான் இருக்க முடியும். எனவே திட சங்கல்பம் செய்யுங்கள். நான் புண்ணிய ஆத்மா, பாவம் என்னுடைய எதிரில் கூட வர முடியாது. கனவு அல்லது சங்கல்பத்திலும் பாவத்தை வரவிடாதீர்கள். ஸ்லோகன், யார் ஒவ்வொரு காட்சியையும் சாட்சியாக பார்க்கிறார்களோ அவர்களை சதா மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நான் என்னோடதுலேருந்து விலகி இருக்கணும். அப்போ ஒவ்வொரு காட்சியையும் இந்த உலகத்தில் நடக்கிறதாகட்டும், இல்லை நம்மளுடைய லைஃப் வாழ்க்கையில் நடக்கிறதாகட்டும், பாபா சாட்சியாக இருந்து பார்க்க சொல்கிறார். அப்போ நான் என்னோடதுங்கிற நினைவில் இருந்து நம்ம பார்த்தோன்னா அதனால் பாதிக்கப்பட்டுரும். சாட்சியாக இருக்கிறதுனா பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு தான் சொல்கிறார். அப்போ நான் ஆத்மா, ஒரு நடிகன், நடிக்கின்றேன். அதில் இந்த மாதிரி காட்சிகள்லாம் வருது, நான் பார்த்துட்ருக்கேன். இதுக்கு என்ன பண்ணணுமோ நான் பண்ணணும். அப்படி விலகி இருந்து பார்த்து நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்னா சதா மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அவ்யக்த இஷாரா,
நிச்சயத்தின் அஸ்திவாரத்தை உறுதியாக்கி சதா பயமற்றவராக கவலையற்றவராக இருங்கள். நிச்சய புத்தி இருக்கக்கூடிய குழந்தைகள் சதா மகிழ்ச்சியாகவும் கவலையற்றும் இருப்பார்கள். கவலை குஷியை அழித்து விடுகிறது. மேலும் கவலையற்று இருந்தால் சதா குஷியுடன் இருப்பீர்கள். ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏன், எப்படி, எதற்கு என்ற கேள்வி வருகிறதோ அப்பொழுது கவலை ஏற்படுகிறது. ஏன், எதற்கு, எப்படி இது கவலைக்கான சாவியாகும். எனக்கு மட்டும் ஏன் இவ்வாறு ஏற்படுகிறது, எனக்கு இவ்வளவு பந்தனங்கள் ஏன் வருகிறது, எனக்கு மட்டுமா இவ்வளோ கஷ்டம் ஏன் வரணும், என்னிடம் ஏன் மாயை வருகிறது, பிரச்சனைக்கு பிரச்சனையில் பிரச்சனை எனக்கு ஏன் வருது, என்னுடைய கணக்கு வழக்கு இவ்வளவு கடுமையாக ஏன் இருக்குது, எனக்கு தான் இவ்வளோ கர்ம கணக்கா என்றெல்லாம் சிலர் கூறுகின்றனர். ஏன் என்று வருகிறது, ஏன் எனக்கு வருது அப்படிங்கும் போது கவலையோட அலை எழும்புகின்றது. இந்த கேள்வியிலிருந்து விடுபட்டவர்களாக கவலையற்றவர்களாக இருங்கள். இப்போ இருக்குது, ஆனால் நான் என்ன பண்ணணும்னு பாபா சொல்லி கொடுத்துருக்காரு. அப்படி நம்ம மாறிட்டோன்னா நம்மளுடைய எண்ணம், பேச்சு, செயல் எல்லாத்தையும், சன்ஸ்காரம் எல்லாத்தையும் பாபாவோட ஞானத்தோட ஆதாரத்தில் மாற்றிக்கிட்டோன்னா கவலை இல்லாமல் இருக்கலாம். மற்றபடி எல்லாருக்குமே தான் பந்தனம் இருக்குது, கர்ம கணக்கு இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் நம்ம அந்த கேள்விகளுக்கு போனோன்னா அதில் மூழ்கிடுறது. அதனால் பாபா அதை நினைக்காதீங்க, அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான தீர்வு என்ன அதை நினைங்க. பாபாவோட ஞானத்தையும் பாபாவையும் நினைங்க. அப்போ கவலை இல்லாதவர்களாக குஷியாக இருக்க முடியும். அச்சா. ஓம் சாந்தி.